தொல்லை இருபிறவி சூடும் தலைநீக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன். இப்போ 14 வகையான பிறவிகளை பற்றி நம்ம பார்த்தோம். மனுஷன் எப்படி வந்திருக்கிறான், எப்படி இறைநிலைக்கு கொண்டு போய் சேரப்போகிறான், அதில் 4 அசையாதது, மீதி எல்லாம் அசையக்கூடிய மீதி 10 அப்படின்லாம் போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். நான் எல்லா பிறப்பும் இந்த 14 தாண்டி இழைச்சிட்டேன், டயர்டாயிட்டேன், மெலிஞ்சிட்டேன். இந்த பிறவிகள் எல்லாம் தாண்டி 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 ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு போய் 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 இதெல்லாம் எதற்கு தாண்டி வந்தேன்னா உன்னை அடைவதற்கு தான். உன்னை அடைவதற்கு தான் இத்தனை கஷ்டங்களும். இதை தாண்டி 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 பிறந்து இழைத்துட்டேன். இனிமே பிறவா நிலை வேண்டும். அப்படி பிறந்தால் உன்னை மறவா நிலை வேண்டும். காரைக்கால் அம்மையார் கேட்பாங்க, சிவருமான கேட்பாங்க. சிவருமான இடத்துல அம்மையே வருகன்னு அவர் சொன்னவர் காரைக்கால் அம்மையார். அவங்க 2 வரம் கேட்பாங்க சுவாமி கிட்ட. மீண்டும் பிறவா வரம் வேண்டும். என்னென்ன அர்த்தம்? மீண்டும் இந்த பிறவியே இருக்கக்கூடாது, பிறப்பினை நீ அறுத்து எனக்கு நன்மை செய்ய வேண்டும், மீண்டும் பிறவி இல்லாத நிலையை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? காரைக்கால் அம்மையார். சிவருமான் கேட்பார், ஒருவேளை ஏதாவது வினை பயனால் பிறந்தால், சரி ஒரு எக்ஸப்ஷன், பிறந்துட்ட அப்படின்னா உன்னை மறவாத வரம் வேண்டும். ஏன்னா உன்னை மறக்காமல் இருந்தால் ஏதோ ஒரு வினையின் பயனாக நான் பிறந்திருக்கிறேன் இல்லையா, அந்த வினையாகப்பட்டது சரியாயிடும். அதனால் பிறவாத வரம் வேண்டும். அப்படி பிறந்தால் உன்னை மறவாத வரம் வேண்டும் கேட்பாங்க அந்த அம்மா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? செல்லா இன்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். கடைசியாக இதெல்லாம் பிறந்து இழைத்ததுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். நான் அழகாக சொல்கிறார் பாருங்க. இப்போதான் தெரியுது அருமை. உன் திருவடியினுடைய உண்மையான திருவடி எது, எது நிலையானது அப்படின்னு எனக்கு எப்போ தெரியுது? இது மாதிரிலாம் பிறந்து இழைத்ததுக்கு அப்புறம் தான். நம்ம சிலரை சொல்லுவோம் தெரியுங்களா, ரொம்ப கஷ்டம், கடைசி மினிட் வரைக்கும் நம்மளே நம்மளை பார்த்துப்போம். சாமி நம்பிக்கையே வரவே வராதுங்க. இது மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன கதை. பாஞ்சாலியினுடைய துயிலினை உருவுறார்கள். உருவ ஆரம்பிக்கும் போகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், அப்படி இடுக்கி பிடிச்சிட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டே இருப்பான். அவன் கத்துற வரைக்கும் கிருஷ்ணன் வரவே இல்லை. கடைசியாக இனிமே எல்லாம் உன் சரணே அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டுருவாங்க. கையை எடுத்து எல்லாம் கிருஷ்ணா உன் அர்ப்பணம், எல்லாம் உன்வதனம் கண்ணா எதிலும் உந்தன் பலம், என்னால் ஆவதுண்டோ கண்ணா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அவன் துயில் உருவுறான். உருவ 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 துணி வந்துக்கிட்டே இருக்கு. உருவனவனுக்கு கை வலிச்சிருச்சு. கிருஷ்ணன் அவ்வளவு துயில்களை கொடுத்ததாக மகாபாரத கதை நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாத்தையும் நான் சாதிச்சிடுவேன், என்னால் முடியும், எல்லாம் என்னால் தான் நடக்குதுன்ற எண்ணத்தில் இருந்து நீங்கள் வெளிவரணுன்றது தாங்க இந்த கதை. புரியுதுங்களா? அப்போது இந்த செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்ததுக்கு அப்புறம் எனக்கு புரியுது என்னென்ன. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். வீடு பேரு அப்படின்னா முக்தி நிலை, ஞான நிலை, முக்தி அடைதல். எது முக்தி தரக்கூடியது? ஈசனின் திருவடிதான் முக்தியை தரக்கூடியது. எது? எல்லா தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் யார் எந்த திருவடியை நோக்கி தேடிக்கிட்டு இருக்கானோ, ஆடும் திருவடி சரணம், அம்பலவாணனே சரணம், உமையவள் தலைவனே சரணம், உலகிற்கு ஒருவனே சரணம்னு அந்த திருவடியை நீங்கள் தேடி நாடி ஓடி
வழிபாடு செய்யணும். அதுதான் உண்மை. அதுதாங்க எப்பயும் நிலையான பொருள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நிலையில்லாத பொருள். கற்ற கல்வியும் விற்ற பதவியும் ஈட்டிய தனமும் உற்ற துணையும் 2 மாதம் ஈன்று பெற்ற மகவும் இதெல்லாம் நமக்கு உதவுமோன்னு கேட்பாங்க. நான் பெரிய படிப்பாளி, அதனால் யமன் வராமல் போயிடுவானா? நான் பெரிய செல்வந்தன், யமன் வராமல் போயிடுவானா? நான் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவன், இதனால் யமன் வராமல் போயிடுவானா? சரி, யமன் வரும்போது எனக்கு உற்ற துணை என்னுடைய மனைவி எனக்கு உதவி செய்வாளா? 2 மாதம் ஈன்று பெற்ற மகனும் மகவும்னு சொல்லுவார். மகள் மகன் ரெண்டுத்தையும் சேர்த்து பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி. அப்போ இது எதுவுமே காலனின் யமன் ஓலை ஒன்றை தடுக்க முடியாத நிலை. அப்போதான் நமக்கு தெரியுது எது நிலையானது, ஈசனின் திருவடி அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ ஈசனின் திருவடி தான் நிலையான திருவடி. எப்போ எனக்கு தெரியுது? எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உற்றதுக்கு அப்புறம் அந்த திருவடியை நான் பற்றி கொள்கிறேன். அதெல்லாம் சொல்லுவாங்க, மரணம் வருவதற்கு முன் அவன் சரணம் அடைய வேண்டும். நமக்கு அப்பயாவது புத்தி வரணும். சிலர் விளையாட்டா கூட சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரா சங்கரான்றான். கடைசி நிமிஷத்தில் அந்த நாமம் நமக்கு அப்போதைக்கு சொல்ல வருமோ வராதோ, அதனால் நம்ம இப்போவே சொல்லி வச்சிடணும். ஒரு ஆழ்வார் சொல்லுவார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேனே அரங்கத்தம்மானே அப்படின்னு. அதுபோல அப்போதைக்கு அவன் நமக்கு மரணம் வரும் நேரம் நம்மளால் சொல்ல முடியுமோ முடியாதோ, இன்னைக்கு சொல்லிடுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த ப்ராக்டிஸ் வரும் இல்லையா? அந்த சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் நிலையானது. அந்த அவன் திருவடி தான் நிலையானது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. நீ தான் என் உள்ளத்தில் ஓங்காரமான வடிவத்தில் இருக்க. ஓங்காரம்னா என்ன தெரியுங்களா? அகார உகார மகாரங்களுடைய சேர்க்கை. அதுதான் ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓம்காரமான வடிவமாக, பிரணவத்தின் வடிவமாக ஈசன் என் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறான். இந்த திருவாசகத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சிவபுராணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஈசன் உங்கள் இல்லத்தில் மட்டும் இல்லை, உங்கள் உள்ளத்திலும் வந்து உட்காருவாருங்க. உங்கள் உள்ளத்தில் ஈசனை வச்சுக்கணும். இதை நம்ம பாண்டுரங்கன் கோவில் இருக்கு பாருங்க, மராட்டி பண்டரிபுரம்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் ஒரு அபங்கம் ஒன்று இருக்கு. எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்கணும் பாண்டுரங்கா. துகாராம் மகாராஜ்னு ஒருத்தர், அவர் கேட்பாரு, எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம்? ஏசி மாஜி என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் சஞ்சரோகி ராகி ஹிருதயி மாவே, என்னுடைய இதயத்தில் எப்பவும் நீ இருக்கணும். அதே தான் இங்கே திருவாசகத்தில் சிவபெருமான் இடத்துல மாணிக்க வாசகர் கேட்குறார், நான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ தான் சரியான ஆள்னு. இது தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு அப்புறம் திரும்பி இங்கே வந்தேன். உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. சிவபெருமான் ஓங்கார ரூபமாக என் உள்ளத்தில் அகார உகார மகாரங்களின் சேர்க்கையாக இருக்கக்கூடிய பிரணவத்தின் வடிவமாக என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான் இல்லைங்களா? அப்போ உய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா நீதான் உண்மை. இப்போ என்ன பண்ண போறார் தெரியுங்களா? சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? முதல்ல நான் எப்படி பிறந்து வந்தேன்னு சொன்னார்ல, இனி வரப்போகிறதுல அவர் சிவபெருமானை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம்.